அனைவருக்கும் வணக்கம். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை கன்னி லக்ன நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும் உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னி லக்னக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்போது குரு, சுக்கிரன், வக்ர சனி மற்றும் ராகு ஆகியோர் நால்வரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் அவசியமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு. குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று நிலை கொண்டுள்ளதால திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. பல வருடங்களாக இந்த பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படுங்க. சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. வெளியூர் பயணங்கள்ல சென்ற காரியம் நிறைவேறும். அதனால் இந்த பயணங்களை நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல கன்னி லக்னத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து அனுகூலமாக நிலை கொண்டுள்ளதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதம் அமைய இருக்குதுங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு மற்றும் சிறு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் வெளியூர் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு. இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை இல்லாமல் கவலையுற்றவர் இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் உங்களுடைய மனதிற்கு உகந்த பணி கிடைக்க இருக்குதுங்க. சொந்த வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தின் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கன்னி லக்னத்தில் பிறந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து
லாபம் காண இருக்கீங்க. அளவோடு முதலீடு செய்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யலாங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. அதே போல் வெளிநாடு சென்று புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் கன்னி லக்னத்தில் பிறந்த கலைத்துறையினர் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையில் பெரும் பகுதியை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் உயர இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு நல்ல வாய்ப்புகளும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு. வருமானம் உயருங்க. திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், புகைப்பட கலைஞர்கள், இயக்குனர்கள், சின்ன திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோர் சுக்கிரன் சுப பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கன்னி லக்னத்தில் பிறந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பகுதியை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன் என கூறப்படுகிறது. சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் ஒப்பற்ற நூல். அத்தகைய பெருமை பெற்ற சுக்கிரன் அனுகூலமாக வலம் வருவதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக கட்சியில் உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கன்னி லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள வித்யாகாரகர் புதன் கிரகம் அவர் சுபபலம் பெற்று வலம் வருகிறார். அதனால் இத்தருணங்கள்ல கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் கன்னி லக்னத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று கல்வித்துறை பிரத்யேக தகுதி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. கன்னி லக்னத்தில் பிறந்த விவசாய துறையினருக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் விவசாய துறையினருக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையை தனது நேரடியான கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் இரண்டு. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். மற்ற கிரகங்களும் ஓரளவு விவசாயத்துறையின் மீது ஆதிக்கம் உள்ளது. இவ்விரு கிரகங்களும் சூரியன் இக்காலகட்டம் முழுவதுமே பலம் குறைந்திருக்கிறார். அதனால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் பலன் திருப்திகரமாகவே இருக்குங்க. விளைச்சல் மன நிறைவை தருங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக பண விஷயத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது பிள்ளைகளுடைய வேலை நிமித்தமாக எந்த முயற்சியையும் மேற்கொள்ள முடியாமல் அவதியுற்று வந்த கன்னி லக்னத்தில் பிறந்த விவசாயத்துறையினர் அதற்கான முயற்சிகளை இப்போது மேற்கொண்டு அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் விருப்பங்கள் நிறைவேறுங்க. வக்ரசனி ராகுவுடன் இணைந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்பும் கவலை அளிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. புதன் சாதகமாக இருப்பதால் எளிய மருத்துவ சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னி லக்னக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வரன் என்றாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. கடின உழைப்பையும் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவு பண்டங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கன்னி லக்னக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.